ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஜெய் பிரத்யங்கர அன்னையின் அடியார்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கர நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் வழிகாட்டுதலாக, வழி துணையாக ஒரு பேசும் தெய்வம் இருந்தால் எப்படி இருக்கும்? ஆம் நேர்களே, ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் தினசரி ராகு கால பூஜை முறையும் இந்த உலகத்திற்கு எடுத்துரைத்து மூலமந்திரமான ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே இந்த மந்திரம் மூலமாகவும் மக்களிடையே இருக்கக்கூடிய எத்தனை பிரச்சனைகளா இருந்தாலும் அவர்களுடைய இருளை அகற்றி ஒளியேற்றி கொண்டு அன்னைக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜெய் பிரத்யங்கர பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்களை அன்புடன் இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். வணக்கம் சுவாமி. வணக்கம்மா. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. சுவாமி, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லாருக்குமே ஒரு அருமையான மகிமையாக உங்களுக்கு அந்த கொடுத்திருக்கக்கூடிய ஜெய் பிரத்யங்கராணி தினசரி ராகு கால பூஜை மூலமாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த பூஜையை செய்யறதுனால என்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே போயிடுச்சுன்னு. ஆனா இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அனைத்து அடியார்களுக்குமே ஒரு கேள்வி இருக்கும், நான் இந்த பூஜையை செய்தால் என்னுடைய பிரச்சனை உடனடியா அகலுமா? சரி, அப்படி அகலணும்னா நான் இந்த பூஜையை எப்படி மேற்கொள்ளணும்? பூஜை முறைகள் என்ன, வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும், யாரெல்லாம் செய்யணும்னு ஒரு கேள்வி அவங்க மனசுல இருக்கும். சுவாமி, அவங்களுக்கான விளக்கத்தை கொடுத்துருங்க. நிச்சயமாமா. இந்த ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே அப்படின்ற மந்திரத்தை கவலையோடு இருப்பவர்கள் யார் சொன்னாலும் ஒரு கவலை தீர்க்கக்கூடிய சக்தி அன்னை நமக்குள்ள வந்துருவா. இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் நீங்க ராகுகால பூஜை செய்யறது அப்புறம், பீடத்துக்கு வந்து அம்பாளை பார்ப்பது அப்புறம், முதல் ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்ற மந்திரத்தை உங்களுள் ஓட விடுங்க. வாழ்க்கையில பல மாற்றங்கள் அந்த நேரத்திலிருந்து உங்களுக்கு துவங்கும். இந்த ராகுகால பூஜை என்பது அம்பாள் நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம். நான் எப்போதுமே ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சொல்லிட்டு இருக்கோம், இந்த வரப்பிரசாதம் எப்படின்னா, உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ, எதெல்லாம் நடக்கலையோ,